ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருந்து போய் எடுத்த வீடியோ தான். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது வந்து என்னோடய தாத்தா, தன்யாவோட கொள்ளு தாத்தா. பக்கத்தில் இருக்கிறது என்னோடய அம்மா, தன்யாவோட பாட்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பூரில் இருந்தப்போ தன்யா எங்கள் அம்மா புக் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரே அழுக. அவளுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, எனக்கு எல்லா ஸ்டோரியும் சொல்லுங்கள், எனக்கு சொல்லணும்னு புக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்து 1 hour கிட்டே போட்டு டார்ச்சர் பண்ணி விட்டா. ஆனால் எங்கள் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாமே அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்மளோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா திரு பாலகுமாரன் அவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு அவங்களோட எல்லா நாவல்ஸையும் எங்கள் அம்மா ரீட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்கள பார்க்கணும், பாலகுமாரன் அவர்களை வந்து பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது நிறைவேறலை. ஏன்னா பாலகுமாரன் அவர்கள் வந்து தவறிட்டாங்க. ஆனால் இது மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் அதை செஞ்சுருங்க சீக்கிரமாக. அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். நமக்கு தெரிஞ்சது சொல்லணும். அது கேட்காது, அது வேற. உனக்கு புரியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த பெரிய கோயில் கோபுரம் இருக்குல்ல, பெரிய கோபுரமா இருக்குல்ல, அது எப்படி கட்டுனாங்க, அதை எப்படி ஆளுங்க வேலை செஞ்சாங்க, அதை பத்தி என்ன வச்சு கட்டினாங்க, அது எங்கெங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க, அந்த கருங்கல் எல்லாம் எந்த எப்படி எல்லாம் மேல ஏத்தினாங்க, அதுக்கு யாராவது உடந்தையா இருந்தாங்க, அதெல்லாம் நிர்வாகம் பண்ணது யாரு, எப்படி வேலை வாங்கினாங்க ஆட்கள்கிட்ட எல்லாம் இதுல வரும். யானை எடுத்துட்டு போவோம். நம்மளே சாந்தி நம்மளும் படிச்சுக்கணும். உனக்கு பாடம் எடுக்கிற வேலை இல்லையே. சந்தித்தோம். எந்த கவனித்திருக்கலா என்ன? வைணவதாசன் கேட்டான். நிறைய பொம்மைகள், பொம்மைகள். அத்தை ஞாபகம் எனக்கு சுத்தமா அடுத்த வரிக்கு பக்கம் கூட அடுத்த வரி, அடுத்த பாரா அதுல வரும்போது அந்த அளவுக்கு மடத்தனமா இருக்கு. அதுக்கு தாத்தா வைவாங்க சொல்லிட்டு தலையில குட்டிக்கிறேன்னா, அதாவது படிக்கிறீங்கல்ல, அது ஒரு விஷயம் தானே. எதா இருந்தாலும் படிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஹெவி ஃபீவர், ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி நான் கேட்குறாளேன்னு எங்கள் அம்மா புக்கெல்லாம் எடுத்து எல்லா புக்கையும் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி விட்டா. அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஜாலியாக தெரியுது. நம்மளும் வயசானா மேபி அப்படி தான் இருப்போமோ என்னமோ தெரியல. உங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தாத்தா